ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாமா? ப்ளைன் சாரீக்கு நம்ம சேம் கலர் யூஸ் பண்ணி எப்படி வச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம். தொட்டி கழுத்து தான் வச்சுருக்கேன். நீங்கள் அதை நெக் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் 3 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு 2.25 இன்ச் இருந்தது. அதை நாட்டுக்கு அடித்து திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. இனி உங்களுடைய ப்ளவுஸ் பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் அந்த தொட்டிக்கு வி மாதிரி கீழே வந்திருக்கும் இல்லையா, அதில் நம்ம அடித்து வச்சுருக்க நாட் கிளாத் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் அந்த வி ஷேப் மாதிரி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி சைடாக நீங்கள் இதை ஒரு பென் போட்டு வளைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் வரைஞ்சிட்டு 2வது பக்கம் அதை மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தட்டி, அதாவது அதை தூக்கி மடித்து போட்டுட்டு அதில் தட்டுனீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து இதில் விழுந்துடும். அதை நீங்கள் அப்படியே ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் ஒரே சீரான அமைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இனி நம்ம அந்த கீழே இருக்கிற அந்த தொட்டியில் மட்டும் நம்ம அடித்து வச்சுருக்கிற கிளாத்தில் ப்ளீட் வச்சு எடுத்துக்க போகிறோம். ப்ளீட் வைக்கும்போது நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் ஒரு 1/4 இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலேயும் ஒரு 1/4 இன்ச் பக்கம் கேப் விட்டு, நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியுதா, நெக் ஃபினிஷ் பண்ண இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம். விட்டு குட்டி குட்டி ப்ளீட்டாக நம்ம வந்து வச்சு எடுத்துருக்கோம். ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் மார்க்கை தாண்டி ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இனி நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸை வந்து ஃபஸ்ட்டு வலது பக்கமாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். லேஸ் ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து இழுத்து தைக்காதீங்க, லூஸ் விட்டே நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சி எடுத்துகிட்டே வரும்போது அந்த பெண்டில் இந்த மாதிரி அந்த நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க லைனில் தான் இந்த கண்டிப்பாக இந்த லேஸ் வரணும். அப்படி நீங்கள் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே ப்ளீட் வச்சுருக்க கிளாத் வெளியே வர்ற மாதிரி இருந்தால் ஒரு வி ஷேப்பில் அது வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததை நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே லைன்லேயே நீங்கள் இந்த லேஸ் அழகாக பெண்ட் பண்ணி வச்சு விட்டுருங்க. ஹிப் சைஸில் பாடி சைஸில் ஃபுல்லாகவே வைக்கணும் இல்லை, நம்ம எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு உள்ளே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனி இன்னொரு பக்கத்தில் இடது பக்கம் அடிக்கும்போது முதுகு பக்கத்துலேருந்து அடிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கைவாட்டமாக இருக்கும். அதே மார்க்கில் இதை வைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வரல, அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் கிளாத் வெளியே தர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி முதுகு பக்கமும் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளீட் வச்சு எடுத்துருக்கதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருசாக எடுத்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் வச்சு வேறு மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.